இந்த லெந்து நாட்களிலே நாம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக படிக்க வேண்டும் என்று நாம் நினைத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாள் தியானத்திலும் ஒரு சிலுவையை குறித்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதை தொடர்ந்து அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலிருந்து நான் உங்களோடு கூட ஒரு சில சிந்தனைக்குரிய காரியங்களை மாத்திரம் சொல்லி, பரிசுத்த ஆவியானவர் எவ்வளமாய் நம்மை இயக்குகிறாரோ அவ்வளமாய் உங்களை நடத்த நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த நாட்களில் நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சிலுவை சிந்தனைக்கு என்று மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு தன்னை பின்பற்றும்படி சீஷர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் இது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிறவர்கள் தங்களை வெறுக்கின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். தன்னைத்தான் வெறுக்கின்ற அனுபவம். நீங்கள் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று விரும்பினால், முதலாவது உங்களை நீங்கள் வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து, தன் சுயத்தை வெறுத்து, தன்னை வெறுத்து, அந்த வசனம் சொல்லுகிறது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய சிலுவையை சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொருவருடைய சிலுவையை நாம் சுமப்பதல்ல. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமக்கின்ற மனிதன். அப்படி உங்களை நீங்கள் வெறுத்து உங்களுடைய சிலுவையை சுமந்து அருள்நாதர் இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஒருவேளை உங்களுடைய சிலுவை என்ன என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுடைய சிலுவை என்பது உங்களுக்கு நேரிடுகிற பாடுகள், நீங்கள் கடந்து போகிற உபத்திரவத்தின் பாதைகள், உங்களுக்கு நேரிடுகிற ஒரு சில தீமையான காரியங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு வருகிற சிலுவையாக நீங்கள் அதை கருத வேண்டும். அந்த சிலுவையை நீங்கள் சுமக்க உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். தன் சிலுவையை சுமக்கிறவன். இன்னொரு மனிதனுடைய சிலுவை நீங்கள் சுமப்பதல்ல. உங்கள் வீட்டில் இருக்கிற இன்னொருவருடைய சிலுவையை நீங்கள் சுமப்பதல்ல. உங்கள் சிலுவையை நீங்கள் சுமக்க வேண்டும். உங்களுக்கென்று ஒரு சிலுவையை ஆண்டவர் வைத்திருப்பார். உங்களுக்கென்று ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவையை நீங்கள் சுமக்க கற்றுக்கொள்ளுகிற பொழுது, உங்கள் சிலுவையை நீங்கள் சுமக்கிற பொழுது உங்களை வெறுத்து விடுகிற அனுபவம் தேவை. இந்த வெறுத்து விடும் அனுபவத்திற்கு தான் இந்த லெந்து நாட்கள் நமக்கு உதவி செய்கிறது. 40 நாட்கள், சொல்லப்போனால் 46 நாட்கள் நீங்கள் எதை பிராக்டிஸ் பண்ணுகிறீர்களோ, எதை செய்கிறீர்களோ, அது உங்களுடைய வாழ்க்கையாகவே மாறிவிடுமா. அதைத்தான் ஒரு மண்டலம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அது போன்ற காரியம். இந்த 46 நாட்களும் நீங்கள் உங்களை வெறுக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சிலுவையை தோளில் சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை பின்பற்றி வர கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28 அதிகாரங்கள் இருக்கின்ற ஒரு புத்தகம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்பது ஏன் இந்த வருடம் நம்முடைய தியானத்துக்கு என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் திருச்சபை வரலாற்றை நமக்கு கற்றுத்தருகிறது. எப்படி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 நற்செய்தி நூல்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருகிறது, அதுபோல அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் நமக்கு திருச்சபை வரலாற்றை கற்றுத்தருகிறது. ஒரு திருச்சபை வரலாற்றை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை நீங்கள் படித்துவிட்டால் போதும். இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் யார் எழுதினது என்றால், லூக்கா எழுதினதாக வேத வசனங்கள் சொல்லுகிறது. லூக்காவின் புஸ்தகத்தை எழுதின லூக்கா என்கின்ற சீஷன் தான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளையும் எழுதினதாக கூறப்படுகிறது. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு, இயேசு பரத்துக்கு ஏறின நிகழ்வோடு ஆரம்பமாகிறது.
இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியத்தோடு ஆரம்பமாகிறது. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இயேசு திரும்ப வருவார் என்கிற செய்தியோடு தான் ஆரம்பமாகிறது. எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக போனாரோ அவர் அப்படியே திரும்ப வருவார் என்கிற செய்தியோடு ஆரம்பமாகிறது. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரத்தை கடைசி வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முற்று பெற்ற ஒரு நடவடிக்கைகள் அல்ல. கடைசி வசனம் எல்லாம் முடிந்தது, இதுதான் திருச்சபை நடவடிக்கைகள் என்று அது முடிக்கப்படவில்லை. மாறாக அது தொடர்கின்ற ஒரு புத்தகமாக முடிவடைகிறது. அப்படி என்றால் அப்போஸ்தலருடைய இறைப்பணி என்பது, அப்போஸ்தலருடைய காலங்களில் செய்யப்பட்ட அந்த இறைப்பணி இன்றும் தொடர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது தொடரும் இறைப்பணியாக இருக்க வேண்டும், அது தொடர்ந்து செல்ல வேண்டும், அது தொடர்ச்சியாக செல்லுகின்ற ஒரு பணியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினபடியினால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முற்று பெற்ற புத்தகமாக, முடிவுற்ற புத்தகமாக எழுதப்படவில்லை என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு சில பட்டணங்கள், ஒரு சில நபர்கள் மைய பொருளாக இங்கே பாவிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலனாகிய பேதுருவை நீங்கள் பார்க்க முடியும். பேதுரு ஊழியம் செய்கிறதை, பேதுரு நின்று பேசுகிறதை, பேதுரு 11 சேர்ந்து நின்று சாட்சியிடுகிறதை, பேதுருடைய ஊழியத்தை அந்த அதிகாரங்களில் பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பவுலுடைய ஊழியத்தை நீங்கள் பார்க்க முடியும். சவுல் என்கிற மனிதன் பவுலாக மாற்றப்பட்டு ஊழியம் செய்கிறான். இந்த பவுலுடைய ஊழியம் என்பது திருச்சபைகளை ஸ்தாபிக்கிற ஊழியமாக மாறுகிறது, திருச்சபைகளை உருவாக்குகிற ஊழியமாக. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு மைய வசனம் என்பது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, வாசிங்க அதை, எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இது மைய வசனம். இந்த வசனம் இந்த புத்தகம் முழுவதும் நிறைவேறுகிறது. முதலாவது எருசலேமை பற்றி சொல்லுகிறார். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 1 7 அதிகாரங்கள் வரை நடைபெறுகிற சம்பவங்களை பார்ப்பீர்கள் என்றால் அது எருசலேமிலே மையமாய் கொண்டு நடைபெறுகிறது. இது முதல் 7 ஆண்டுகளில் நடைபெறுகிறது. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய வரலாற்று காலம் என்பது 35 ஆண்டுகள் தான். இது 7 வருடங்கள் எருசலேமில் மையமாய் கொண்டுதான் செயல்படுகிறது. இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை நடைபெறுகிற சம்பவங்கள் எருசலேமிலே. 8ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பேதுருடைய ஊழிய காலங்கள். பேதுருடைய ஊழிய காலங்களிலே சமாரியாவுக்கு, யூதேயாவுக்கு சுவிசேஷம் செல்லுகிறது. அந்த வசனத்தின் நிறைவேறுதலாக நீங்கள் பார்க்க முடியும். யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும். பேதுருவோடு பிலிப்புவும் சேர்ந்து கொள்கிறார். பிலிப்பு தான் சமாரியாவுக்கு செல்லுகிறார். இப்படி பேதுருவும் பிலிப்புமாக யூதேயா சமாரியாவிலே தங்களுடைய ஊழியத்தை 11 ஆண்டுகள் நிறைவேற்றுகிறார்கள். 11 ஆண்டுகள் அவருடைய ஊழியம் நிறைவேறுகிறது. அதை தொடர்ந்து 13ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கு நீங்கள் போவீர்களேயானால் பவுலப்போஸ்தலனுடைய ஊழியம் சொல்லப்படுகிறது. பவுலப்போஸ்தலனுடைய ஊழியம் அது அந்தியோகியாவில் மையமாய் கொண்டு செய்யப்படுகிற ஊழியம். அந்தியோகியாவிலிருந்து அது செசரியா, பிலிப்பி, கலாத்தியர், தெசலோனிக்கேயா, கொரிந்து, எபேசு, ரோம், கடைசியாக ரோம பயணத்தோடு அது முடிவடைகிறது. இந்த பூமியின் கடைசி பரியந்தம் செல்லுகின்ற அந்த வாக்கு தத்துவம், அந்த மைய கருத்து நிறைவேறுகிறது. ஆகவே இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறதோ அது நிறைவேறுகிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் படித்து புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நான் உங்களுக்கு இன்றைக்கு தெளிவாக முன்னுரையாக நான் சொல்ல விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்களேனால் அங்கே இன்ட்ரோடக்ஷனை சொல்லிவிட்டு
பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். முதல் பகுதி என்ன சொல்லப்படுகிறது என்றால் 4ஆம் வசனம், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவது, இதைத்தான் இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு மையப்படுத்த விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவது இந்த லெந்து நாட்களில் ஆரம்பிக்கிற இந்த முதல் ஸ்டார்ட், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்லுவோம். இந்த முதல் நாள் தியானம் என்பது பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவது. இந்த பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவது என்பது வாக்கு பண்ணப்பட்ட ஒன்று, இது வந்திறங்கிய ஒன்று, இது வல்லமை அருளுகிற ஒன்று. 3 காரியங்கள். இது வாக்கு பண்ணப்பட்டது. யார் வாக்கு கொடுத்தது? யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் தேவன் வாக்கு கொடுத்தார். யோவான் 16ஆம் அதிகாரம் 14, 15, 16 அதிகாரங்களை படிப்பீர்கள் என்றால் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு வாக்கு கொடுத்தார். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வருவார், அவர் வந்து சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்பதை குறித்து நாம் முதலாவது ஒரு தெளிவுக்கு வர வேண்டும். அவர் ஒரு நபர். ஆமென். பரிசுத்த ஆவி ஏதோ வருது போகுது என்று அதை 3வது ஒரு நபராக அல்லது அக்ரிணையாக அது இது என்று பேசுவது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா அவர் யாரு? ஒரு நபர். திருத்துவத்தில் அவர் ஒரு நபர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து போன பின்பு வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வந்திறங்குகிறார். அதைத்தான் இந்த 1ஆம் 2ஆம் அதிகாரங்களில் நாம் படிக்க போகிறோம். வந்திறங்கிய பரிசுத்த ஆவியானவர் வல்லமை கொடுக்கிறார். இங்க என்ன சொல்லப்படுகிறது? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? 5ஆம் வசனம் சொல்றது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்காக எருசலேமை விட்டு போகாமல், எருசலேமை விட்டு போயிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. எருசலேமிலே இருக்கிற ஒரு அனுபவம். எருசலேம் தேவனுடைய மகாராஜாவின் நகரம். எருசலேம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். எருசலேம் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நீங்க போயிடக்கூடாது. தேவனை விட்டு நீங்க போயிடக்கூடாது. தேவனோடு நீங்கள் தேவன் சொன்ன இடத்துல இருக்கணும். ஆமென். இந்த காத்திருங்கள் என்கிற வார்த்தை இன்னைக்கு நமக்கு சொல்லப்படுது பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் பிறகு 21 நாள் பாஸ்டிங் போட்டு காத்திருங்கள், 40 நாள் பாஸ்டிங் போட்டு காத்திருங்கள். அந்த காத்திருங்கள் அல்ல. அப்படி நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வேதம் சொல்லுகிறது. இந்த காத்திருங்கள் என்பது நீங்க இந்த இடத்தை விட்டு போயிடாதீங்க, எருசலேமை விட்டு போயிடாதீங்க. இந்த சம்பவங்கள் எருசலேமில் நடந்தது, இங்கே இருங்கள். நீங்க இருக்கிற இந்த இடத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார். ஒருவேளை நீங்க இன்றைக்கு காலையில் எப்படி இங்கே இருக்கிறதா போயிடுறதா என்ற குழப்பத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க இங்கே இருங்கள், இங்கே இருங்கள், எருசலேமிலே காத்திருங்கள். இங்கே காத்திருந்த அனுபவத்தை குறித்து நிறைய வசனங்கள்ல நாம் நிறைய காரியங்களை பார்க்கலாம். 13ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா எத்தனை பேர் காத்திருந்தாங்க, எத்தனை பேர் காத்திருந்தாங்கன்ற ஒரு பட்டியல் 13ஆம் வசனத்தில் இருக்கிறது. வீட்டில் போய் படித்து பாருங்கள். 11 சீஷருடைய பெயர்கள் அங்கே வருகிறது. 11 பேர் இருக்கிறாங்க. 14ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். இங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். முதல்ல சொன்னாரு காத்திருங்கள், ரெண்டாவது இங்க என்ன சொல்றாரு? தரித்திருந்தார்கள். தரித்திருந்த லிஸ்ட் ஒண்ணு கொடுக்கிறாரு. மொத்தம் இந்த லிஸ்ட் எவ்வளவு பேரு சொல்லுங்களேன். அடுத்த வசனம் சொல்லுது 120 பேர். 120 பேர் டோட்டலா காத்து இருக்கிறாங்க, தரித்து இருக்கிறார்கள். இந்த 120 பேர்ல ஒரு ஆளை நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன்.
அது இயேசுவின் தாயாகிய மரியாள். இயேசுவின் தாயாகிய மரியாள் இங்கே காத்திருக்கிறார்கள். எதற்காய்? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவதற்காய். இயேசுவின் தாயாருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பொழிவு, அருட்பொழிவு என்பது ஏற்கனவே கிடைச்சிருக்கா இல்லையா? கேள்வி. சொல்லுங்க. கிடைச்சிருக்கு. எப்ப கிடைத்தது? பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வந்து நிழலிடுவார் என்று கேப்ரியல் தூதன் வந்து சொன்னார். அந்த சகோதரி தன் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து செபித்துக் கொண்டிருந்த வேளையிலே, வீட்டுக்குள்ளே அமர்ந்து தன் கடமைகளை செய்து கொண்டிருந்த வேளையிலே கர்த்தருடைய தூதனானவர் வீட்டுக்குள்ளே வந்து சொல்லுகிறார், தேவனுடைய திட்டம் இது உன் வாழ்க்கையில நிறைவேறும் என்று. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் மேல் நிழலிட்டார், வந்தார். ஆனால் அதே மரியாள் இயேசுவை பெற்றெடுத்த பின்பு, இயேசு மரித்து உயிர் தெழுந்த பின்பு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற வேண்டிய ஒரு அவசியம் உண்டாயிருக்கிறது. அப்ப அதுக்கு முன்னாடி நடந்தது என்ன? இங்கே நான் ஒரு பெரிய சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்கு முன்பு செயல்படுகிறார், இயேசுவுக்கு பின்பும் செயல்படுகிறார். இயேசுவுக்கு முன்பு அவர் செயல்பட்ட பொழுது ஒரு சில முக்கியமான காரியங்களுக்கு அனுப்பப்பட்டு அதன் நோக்கங்களை நிறைவேற்றுகிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் அப்படி நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நிறைய பார்க்கலாம். அதில் ஒன்றுதான் இயேசு உற்பவிக்கப்பட்டு பிறந்தது. அதன் பிறகு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது ஆவியானவர் பொழிந்தருளப்படுகிறார். ஆவியானவர் வருகின்ற பொழுது ஆவியானவர் வல்லமை கொடுக்கிறவராக வருகிறார், உடன் வசிக்கிறவராக வருகிறார். இந்த உடன் வசிக்கும் ஆவியானவர் அவர் தருகிற வல்லமையை இயேசுவின் தாயாகிய மரியாளும் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஆகவேதான் எருசலேமில் காத்திருந்த 120 பேரோடு இயேசுவின் தாயாகிய மரியாளும் தரித்திருந்தார்கள். அப்படின்னா பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது ஒரு வல்லமை நிறைந்த ஒன்று. ஆமென். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது வல்லமை நிறைந்த ஒன்று. இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைந்த ஞானஸ்நானம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஞானஸ்நானம். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் ஜலத்தினாலே, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். இன்றைக்கு இயேசு அருளுகிற ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியினாலே. இது எப்படி கிடைக்கிறது என்பதை குறித்து வேகமாய் நான் சொல்லுவதற்கு முன்பதாக இந்த 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற மற்ற காரியங்கள் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை படிப்பீர்கள் என்றால், இயேசுவானவர் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதை குறித்து அங்கே எழுதுகிறார் 11ஆம் வசனத்தில், வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். கலிலேய மனுஷரை பார்த்து சொல்லுகிறார்கள், இந்த இயேசு திரும்ப வருவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிற பொழுதே கிடைக்கின்ற இன்னொரு செய்தி, இயேசு திரும்ப வருவார். ஆமென். அல்லேலூயா. இந்த இயேசு திரும்ப வருவார் என்கிற செய்தி பல இடங்களில் மறக்கப்பட்டு விட்டது, மறந்து போன செய்தியாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் திருவிருந்தை நீங்கள் அனுசரிக்கிற பொழுது, நான் வரும் அளவு இதை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னதை நாம் நினைவு கூற வேண்டும். ஒவ்வொரு முறையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து நீங்கள் எண்ணுகிற பொழுது, அவர் வருவார் என்கின்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேறும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இங்கே அந்த வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிற பொழுது வல்லமைகள் கொடுக்கப்படுகிறது. அதே நேரம் அவர் வருவார் என்கின்ற செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இதை மறந்துடக்கூடாது. பரிசுத்தாவின் வல்லமை எனக்குள்ள வந்துச்சு, நான் இஷ்டம் போல வாழுவேன் என்று நீங்கள் இயேசு வருவார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இயேசு வருவார் என்கிற வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. இதில் 3வது பகுதியாக 12ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை நீங்கள் படிப்பீர்களேனால், மத்தியா என்கின்ற இன்னொரு சீசன் யூதாசுக்கு பதிலாக தெரிந்து கொள்ளப்படுகிறான். இன்றைக்கு நான் அதை குறித்து உங்களோடு பேசுவதற்கு நேரம் இல்லை. நீங்கள் அதை வீட்டில் போய் பார்த்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த வசனத்தை இன்றைக்கு நீங்கள் தியானம் செய்யுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு 3 நிமிடங்களிலே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் எப்படிப்பட்டது என்பதை நான் வேகமாய் சொல்லுகிறேன்.
குறிப்பெடுக்கிறவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு சில நீங்க டைரியை கொண்டு வந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை குறித்து வேதாகமத்தில் 7 பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இரண்டாவது மார்க்கு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மூன்றாவதாக லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நான்காவதாக யோவான் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், ஐந்தாவதாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த 5 இடங்களிலே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியுடைய வீட்டிலே பரிசுத்த ஆவியானவருடைய அருட்பொழிவை குறித்து நாம் படிக்கிறோம். நீங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிற ஆவியின் ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லுகிறது. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்பது இன்றைக்கு அனைவருக்கும் உரித்தான ஒன்று. இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை கொடுக்கின்றவர் தேவனாகிய கர்த்தர். இந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இது ஒரு மனிதன் கொடுப்பது அல்ல. ஒரு காலகட்டத்தில் பெந்தைக்கோஸ்தே திருச்சபைகள் உருவான பொழுது ஒரு சிலர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு என்று கூட்டத்தை நடத்தி மைக்கில் சவுண்டாக ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்படி ஊதின பிரசங்கியார் ஒரு முறை நான் அவரை சந்தித்த பொழுது சொன்னார், நான் அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்து ஊதுறேன் தெரியுமான்னு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவர் ஊதுவதனால் பரிசுத்த ஆவி வரவே முடியாது. இது தவறான ஒரு காரியம். அப்போஸ்தலர் கை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்கிறதெல்லாம் வேதாகமத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு தனிப்பட்ட மனிதன் ஊதியதை கொடுக்கும்படி ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொண்டு வந்து யாரோ ஒரு மனுஷன் கையில் ஹோல்சேலில் கொடுத்து வைக்கல. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவருக்கும் உரியவர். அவரை விசுவாசிக்கிற அனைவருக்கும் உரியவர். இந்த ஆவியின் ஞானஸ்நானம் இதனுடைய பொருள் பரிசுத்த ஆவியானவர் தான். இதை கொடுக்கிறவர் தேவன் தான். இதை கொடுக்கிறவர் அருளுகிறவர் இயேசு தான். இந்த ஆவியின் ஞானஸ்நானம் யார் பெற முடியும் என்றால் அவரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறார். 1 கொரிந்தியர் 12 நான் உங்களுக்கு சொன்ன அந்த வசனம் அதை உங்களுக்கு நினைவுபடுத்தும். 1 கொரிந்தியர் 12:13 வசனத்தை வாசிங்கன்னா அது உங்களுக்கு தெளிவுபடுத்தும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஞானஸ்நானம். இந்த ஆவியின் ஞானஸ்நானம் ஒரு மனிதனுடைய பக்தி விருத்திக்கு என்று கொடுக்கப்படுகிறது. உங்களுடைய பக்தி விருத்திக்காக இது கொடுக்கப்படுகிறது. எப்போ இந்த ஆவி என்ன கிடைக்கி? பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தை இங்கே இருக்கிற நான் பெற்றுக்கொண்டேனா தெரியலையா, எனக்கு கிடைச்சிருக்கான்னு தெரியல. கிடைத்து இருக்கிறது. எப்பொழுது? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளான பொழுது. இதுக்கு ஆதார வசனம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் 11:16 நீங்கள் ரட்சிக்கப்படும் நேரத்தில், மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் நேரத்தில் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவியின் ஞானஸ்நானம் உங்களுடைய சரீரத்துக்குள்ளே கிரியை செய்யும். இந்த ஆவியின் ஞானஸ்நானம் வெளிப்படுத்தப்பட்ட, பிரகடனப்படுத்தப்பட்ட, இனாகிரேட் பண்ணப்பட்ட நாள் தான் பெந்தைக்கோஸ்தே திருநாள். அதைத்தான் நாளைய தினத்தில் நாம் படிக்க போகிறோம். இந்த ஆவியின் ஞானஸ்நானம் பெற்றவர்களாக நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைக்கு ஆண்டோடைய கரத்தை நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த ஆவியின் ஞானஸ்நானம் பெற்றவனாக இதில் 2 நாளில் நான் மாறணும். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறீங்க? எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை போல் என்னை மாற்றும். ஆவியின் ஞானஸ்நானம் பெற்றவனாய் நான் வாழட்டும், சாட்சியாய் நான் வாழட்டும், உடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தட்டும். இதில் 2 நாட்களில் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெறுகிற அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ளட்டும். உதவி செய்யும், உதவி செய்யும். இந்த தியானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தாரோம்.